வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புலிகளின் இடைக்கால திட்டம் கூட தனி நாட்டுக்கான வரைபடம் தான். பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவிப்பு. தந்தை செல்வா நினைவு உரையில். தெற்காசியாவின் சிங்கப்பூராக மாற இந்தியாவுடனான உறவு மிக அவசியம். மிலிந்த மொரகொட மூலோபாய விளக்கம். இல்லாத அரசமைப்பை பற்றி பேசுவதை விட யதார்த்தமான நகர்வே முக்கியம். 13 நடைமுறைப்படுத்த கோருவதில் என்ன பிழை? கஜேந்திரகுமாருக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் பதிலடி. தற்போதைய அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் வேடிக்கையானவை. எதிர்க்கட்சிகளின் பகற்கனவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவர் என்கின்றார் பொன்சேகா. தையிட்டி காணி அளவீடு இன்று ஆரம்பம். அதற்கு கஜேந்திரகுமார் எதிர்ப்பு தெரிவிப்பு. வெளிப்படையான எழுத்துமூல இணக்கப்பாட்டை வலியுறுத்துகின்றார். தொடர்பென விரிவான செய்திகள். அரசின் அலட்சியம் மற்றும் நிர்வாக சீர்கேட்டினால் திரைசேரியில் இருந்து $2.5 பில்லியன் நிதி இழக்கப்பட்டிருப்பது பாரதூரமான விடயமாகும். இதற்கு பொறுப்பேற்று திரைசேரி செயலாளர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இளம் தொழில் வல்லுநர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்தார். 2022 ஆண்டு போராட்டத்தின் பின்னர் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் இளைஞர்களை உள்வாங்குவதற்காக உருவாக்கப்பட்ட துறைசார் மேற்பார்வை குழுக்களிலிருந்து இளைஞர்கள் நீக்கப்பட்டுள்ளமையை சுட்டிக்காட்டிய அவர், ஒரே கையெழுத்தில் இளைஞர் பிரதிநிதித்துவத்தையும் நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தையும் இந்த அரசு இல்லாது செய்துவிட்டது. இவ்வாறான சூழலில் இத்தகைய நிதி மோசடிகள் நடப்பதில் வியப்பில்லை என்றும் சாடினார். காணாமல் போன $2.5 பில்லியன் விவகாரம் குறித்து அவர் மேலும் கூறியதாவது, இந்த நிதியிழப்பு அரசுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியாவிட்டாலும் இதனை ஈடுகட்ட மக்கள் மீதே மீண்டும் வரிச்சுமை சுமத்தப்படும். கடன் திருப்பிச் செலுத்த வேண்டிய நெருக்கடியான சூழலில் திரைசேரியில் இவ்வாறான இழப்பு ஏற்பட்டிருப்பது அரசின் அலட்சியத்தையே காட்டுகின்றது. இதில் பாரிய ஊழல் நடந்திருக்கலாம் என நாம் சந்தேகிக்கின்றோம். திரைசேரி செயலாளர் பதவி விலகிய பின்னரே வெளிப்படையான விசாரணை சாத்தியமாகும். நாடாளுமன்ற நிதி பற்றிய குழுவுக்கு செயலாளரையும் மத்திய வங்கி ஆளுநரையும் அளித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றார். ஜனாதிபதி சைபர் பாதுகாப்பு திட்டங்களை முன்னெடுத்தாலும் இறுதியில் நாட்டுப்பணம் திருடப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட சஜித் பிரேமதாச முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டனவா என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கடன் தவணை செலுத்த தவறியமை குறித்தும் நிதி அமைச்சரும் செயலாளரும் நாட்டுக்கு உண்மையை விளக்க வேண்டும் என்றும் அவர் இதன்போது மேலும் வலியுறுத்தினார். இலங்கை தற்போது எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடி மற்றும் எரிசக்தி பாதுகாப்பின்மையிலிருந்து மீண்டு தெற்காசியாவின் ஒரு தளவாட மையமாக உருவெடுக்க வேண்டுமாயின் இந்தியாவுடனான உறவை மிக தெளிவான மூலோபாயத்துடன் கையாள வேண்டும் என்று முன்னாள் அமைச்சரும் ராஜதந்திரியுமான மிலிந்த மொரகொட தெரிவித்தார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய ஆய்வு அறிக்கையிலேயே அவர் இதனை வலியுறுத்தினார். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நெதர்லாந்து ஐரோப்பாவின் மையமாகவும் சிங்கப்பூர் தென்கிழக்கு ஆசியாவின் நுழைவாயிலாகவும் வளர்ந்தமையை சுட்டிக்காட்டிய அவர், இலங்கை அத்தகைய வாய்ப்புகளை இதுவரை பயன்படுத்த தவறியுள்ளது என்றும் குறிப்பிட்டார். உள்நாட்டு அரசியல் மற்றும் வெளிநாட்டு ஈடுபாடுகள் குறித்த தேவையற்ற அச்சமே இதற்கு காரணம் என்றும் அவர் சாடினார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கையின் வடமேற்கிலுள்ள 15,000 மெகாவாட் காற்றாலை மின்சக்தி ஆற்றலை பயன்படுத்தி இந்தியாவுக்கு மின்சாரத்தை ஏற்றுமதி செய்வது நாட்டின் பொருளாதாரத்தை முற்றாக மாற்றியமைக்கும். திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளை அபிவிருத்தி செய்து இலங்கையை பிராந்திய எரிசக்தி மையமாக மாற்றுவது நீண்டகால மூலோபாய தேவையாகும். கொழும்பு துறைமுக வர்த்தகத்தில் 50% இந்தியாவுடன் தொடர்புடையது. இந்தியா தனது சொந்த துறைமுகங்களை விரிவுபடுத்துவதால் இலங்கை தனது பொடித்தன்மையை தக்கவைக்க வடக்கு துறைமுக விரிவாக்க திட்டங்களை விரைவுபடுத்த வேண்டும். இந்திய சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் இலங்கையை ஒரு புதிய கோவா போன்று மாற்றியமைக்க வேண்டும். இந்தியா மற்றும் ஜப்பான் பங்களிப்புடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தை நவீனப்படுத்த வேண்டும். 1998 சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் 2003 திருகோணமலை எண்ணெய் தாங்கி திட்டங்களில் ஏற்பட்ட தாமதங்கள் மற்றும் சம்பூர் மன்னார் காற்றாலை திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டமை ஆகியவை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக இருந்தது. இலங்கை சிறிய நாடு என்ற தயக்கத்தை கைவிட்டு இந்தியாவை ஒரு வாய்ப்பாக கருத வேண்டும். அதே நேரம் இந்தியா ஒரு பெரிய நாடு என்ற வகையில் திட்டங்களை விரைவாக செயல்படுத்தி இலங்கையின் தேவைகளுக்கு அதிக உணர்திறனுடன் செயல்பட வேண்டும்.
இந்த அச்சங்களை கடந்தால் மட்டுமே இலங்கை தெற்காசியாவின் சிங்கப்பூராகவோ அல்லது நெதர்லாந்தாகவோ மாற முடியும் என்று மிலிந்த மொரகொட மேலும் தெரிவித்தார். உத்தரவாதம் இல்லாத புதிய அரசமைப்பில் உள்ளடக்கப்பட வேண்டிய தீர்வு பற்றி பேசும் நாம் ஏற்கனவே அரசமைப்பில் உள்ள 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தி மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு கோருவதில் என்ன தவறு இருக்கின்றது என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தி மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்துமாறு சுரேஷ் பிரேமச்சந்திரன் தரப்பினர் பிரசாரம் செய்து வருகின்றனர் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், புதிய அரசமைப்பு உருவாக்கப்படும் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. அவ்வாறான சூழலில் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒன்றுக்காக தீர்வு திட்டத்தை தயாரிக்கும் அதேவேளை ஏற்கனவே சட்டத்திலுள்ள மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு கோருவது அவசியமானதாகும். தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் கூட்டு முயற்சியில் கயேந்திரகுமார் ஆரம்பத்தில் இணங்கினார். இப்போது அவர்கள் பிரிதொரு குழுவாக தனித்து செயற்படுவதாக இருந்தால் அந்த பேரவையின் கூட்டு முயற்சியில் இணைந்திருப்பதா இல்லையா என்பதை அவர்களே தீர்மானிக்க வேண்டும். கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற சந்திப்பிலும் இது குறித்து பேசப்பட்டது. அரசமைப்பில் உள்ள 13வது திருத்தம் குறித்து பேசக்கூடாது என்று எவருக்கும் சொல்ல முடியாது என சட்டத்தரணிகள் உள்ளிட்ட சகலரும் அங்கு சுட்டிக்காட்டினர். தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு குறித்த ஆவணங்களை தயாரிப்பது கடினமானதல்ல. ஏற்கனவே பல ஆவணங்கள் இருக்கின்றன. இல்லாத ஒன்றை பற்றி பேசிக்கொண்டு இருப்பதை விட யதார்த்தமான நகர்வுகள் முக்கியம் என்றார். தற்போதைய அமைச்சர்கள் மீது எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் சொத்து குற்றச்சாட்டுகள் வேடிக்கையானவை. பில்லியன் கணக்கில் நாட்டை சூறையாடியவர்களுடன் ஒப்பிடுகையில் இவையொரு பாரிய மோசடியே அல்ல என்று முன்னாள் அமைச்சரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நிதி மோசடி மற்றும் அமைச்சர்களின் சொத்துக்கள் குறித்து அவர் மேலும் விளக்குகையில், முன்னைய ஆட்சியாளர்கள் பில்லியன் கணக்கான டாலர்களை மோசடி செய்தார்கள். அவர்களுடன் ஒப்பிடுகையில் இந்த அமைச்சர்கள் மீது கூறப்படும் தொகைகள் மிக சொற்பமானவை. அமைச்சர் லால்காந்தவுக்கு 40 மில்லியன் ரூபாய் சொத்து இருப்பதாக கூறப்படுவது பெரிய விடயமல்ல. 60 வயது மதிக்கத்தக்க ஒருவர் தனது உழைப்பின் மூலம் இவ்வளவு தொகையை சேமித்திருப்பது தற்போதைய பொருளாதார நிலையில் சாதாரணமானது. 250 மில்லியன் டாலர் விவகாரம் போன்ற விடயங்களில் ஏதேனும் பலவீனம் இருந்தால் அது குறித்து அரசு முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றார். கடந்த 15 ஆண்டுகளாக நான் அரசியலில் இருந்தபோது தற்போதுள்ள பிரதான எதிர்க்கட்சிகளிடம் எங்குமே ஒழுக்கமான அரசியல் கலாச்சாரத்தை காணவில்லை. இதனாலேயே நான் அங்கிருந்து ஒதுங்கினேன் என்று குறிப்பிட்ட சரத் பொன்சேகா, நாட்டுப்பற்று மிக்க ஊழலற்ற மற்றும் புதிய அறிஞர்களை கொண்ட ஒரு பலமான மாற்று எதிர்க்கட்சியை உருவாக்குவதே தமது நோக்கம் என்றார். 75 வருடங்களாக நாட்டை சூறையாடி தமது பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்தவர்களை மீண்டும் நம்பினால் நாடு உருப்படாது என்று சாடிய அவர், ஜனாதிபதி தேர்தல் குறித்து கனவு காணும் சஜித் பிரேமதாச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோருக்கு மக்கள் மீண்டும் உரிய பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் தெரிவித்தார். அதேவேளை தற்போதைய அரசுடன் இணைந்து அமைச்சு பதவிகளையோ வரப்பிரசாதங்களையோ பெற்றுக்கொள்ளும் எண்ணம் தமக்கு இல்லை என்பதையும் அவர் இதன்போது திட்டவட்டமாக தெரிவித்தார். தையிட்டி பகுதியில் இராணுவத்தினரால் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள பிகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள மக்களின் காணிகளை காணி உரித்து நிர்ணய திணைக்களமோடாக அளவீடு செய்ய எடுக்கும் முயற்சிகளுக்கு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது ஆட்சேபனையை கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார். இந்த காணி அளவீட்டு நடவடிக்கை இன்றும் நாளையும் நடக்கவிருக்கையில் மாவட்ட அரசு அதிபர் மா பிரதீபனுக்கு முகவரியிட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவரும் அமைச்சருமான சந்திரசேகரனுக்கு பிரதியிடப்பட்ட அக்கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ள விடயங்கள் வருமாறு: தமது காணிகளை விடுவிக்க கோரி நில உரிமையாளர்கள் 17 ஆண்டுகளாக போராடி வரும் நிலையில் உரிமையாளர்களின் ஆட்சேபனையையும் மீறி வரும் 28ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 அன்று காணி அளவீடுகளை மேற்கொள்ள மாவட்ட செயலகம் திட்டமிட்டுள்ளது. பிரதேச செயலாளரின் கடிதத்தில் திஸ்ஸவிகாரை தொடர்பான காணி பிணக்குகளுக்கு தீர்வு காண்பதற்கான அளவீடு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் சட்டவிரோத விகாரையை அங்கீகரிக்கவும் அதற்கு காணிகளை கையகப்படுத்தவும் முயற்சி நடப்பதாக உரிமையாளர்கள் அஞ்சுகின்றனர். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இராணுவத்தின் வசமிருந்த இக்காணிகளில் இருந்த வேலிகள், மரங்கள், கட்டடங்கள் என அனைத்தும் அழிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் திடீரென எல்லைகளை காண்பிக்குமாறு உரிமையாளர்களை கோருவது அநீதியானது. அவசர கதியில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை இது.
வெவ்வேறு இடங்களில் வசிக்கும் உரிமையாளர்களுக்கு போதிய கால அவகாசம் வழங்காமல், தபால் மூலம் கடிதம் அனுப்பாமல், தொலைபேசி ஊடாக மட்டும் அறிவித்து அவசரமாக அளவீடு செய்வது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என அக்கடிதத்தில் குறிப்பிடும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இரு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். அவை வருமாறு: இத்தகைய உடனடி அளவீட்டு முயற்சி நிறுத்தப்பட வேண்டும். காணி உரிமையாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டு வெளிப்படையான எழுத்துமூல இணக்கப்பாட்டின் பின்னரே காணி விடுவிப்பு நடவடிக்கைகள் தொடர வேண்டும். இப்படி அவர் கூறியுள்ளார். விடுதலை புலிகளின் இந்த இறுக்கமான நிலைப்பாடு சமாதான பேச்சுக்களின் நடுவே அவர்கள் முன்மொழிந்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபைக்கு வழங்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் குறித்த கோரிக்கையில் தெளிவாக வெளிப்பட்டது. அது பேரளவில் மட்டுமே ஒரு இடைக்கால ஏற்பாடாக காணப்பட்டதே தவிர, உண்மையில் இது ஒரு தனிநாட்டுக்கான வரைபடமாகவே இருந்தது. இவ்வாறு நேற்று தாம் நிகழ்த்திய தந்தை செல்வா நினைவு பேருரையில் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் தெரிவித்தார். யாழ்நகர் தந்தை செல்வா கலையரங்கில் சமஷ்டி கோட்பாடும் அரசமைப்பு சீர்திருத்தத்துக்கான பாதையும் என்ற தலைப்பில் பேராசிரியர் நினைவு பேருரையை நிகழ்த்தினார். தந்தை செல்வாவின் தீர்க்க தரிசனம் மிக்க ஆளுமையை அவர் தமது உரையில் சிலாகித்தார். இலங்கையில் கடந்த நூற்றாண்டின் முற்பகுதியில் இருந்து இந்த நூற்றாண்டின் முற்பகுதி வரை முன்னெடுக்கப்பட்ட அரசமைப்பு சீர்திருத்த செயல்முறைகளை அவர் சுருக்கமாக விளக்கினார். நோர்வேயின் அனுசரணையுடன் முன்னெடுக்கப்பட்ட சமாதான முயற்சிகளின் போது விடுதலை புலிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளில் சமஷ்டி முறை குறித்த அவர்களின் அணுகுமுறை தொடர்பில் பேராசிரியர் இந்த நினைவு பேருரையில் கூறியவை வருமாறு: முன்னிய சகல அரசமைப்பு சீர்திருத்த முயற்சிகளும் தோல்வியடைந்த பின்னணியில்தான் 2002 செப்டம்பரில் நோர்வேயின் அனுசரணையுடன் இலங்கை அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் நேரடி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டன. எவ்வாறாயினும் விடுதலை புலிகளின் மனப்பாங்கே இதற்கு பெரும் தடையாக அமைந்தது என்பது விரைவில் வெளிப்படையானது. இராணுவ ரீதியாக தங்களை எவராலும் வெல்ல முடியாது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே அவர்களது சிந்தனையில் மேலோங்கியிருந்தது. இதன் காரணமாக பிரபாகரன் எந்தவொரு குறிப்பிடத்தக்க விட்டுக்கொடுப்புகளையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை என கருதியமையுடன் தமிழீழம் என்பது எட்டக்கூடிய தூரத்திலேயே இருப்பதாக தீவிரமாக நம்பினார். பிரபாகரனின் பிரதிநிதியாக உலகம் முழுவதும் 6 சுற்று நேரடி பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்ட ஆண்டன் பாலசிங்கம் மட்டுமே விடுதலை புலிகள் தரப்பில் பிரச்சினைகளின் ஆழத்தை புரிந்து கொண்ட ஒரே உறுப்பினராக இருந்தார். அவருடனான எனது உறவு சுமூகமானதை அடுத்து பேச்சுவார்த்தை களத்துக்கு வெளியே அவரிடம் ஒரு வெளிப்படையான கேள்வியை கேட்க தீர்மானித்தேன். விடுதலை புலிகளின் நிலைப்பாட்டிலிருந்து பார்க்கும்போது நிகழ்வுகள் ஒரு கிரேக்க துன்பியல் நாடகத்தைப் போல இறுதிக்கட்டத்தை நோக்கி நகர்வதை நான் காண்பதாக அவரிடம் கூறினேன். இருப்பினும் ஒரு குறுகிய கால வாய்ப்பு இன்னும் மிச்சமிருப்பதாகவும் அதை ஏன் விடுதலை புலிகள் பயன்படுத்த மறுக்கிறார்கள் என்றும் கேட்டேன். அதற்கு அவர் அளித்த பதில் என் மனத்தில் ஆழமாக பதிந்துவிட்டது. தான் எதற்கும் வருந்த தேவையில்லை என்றும் தனது தலைவருக்கு ஜதார்த்த நிலையை விளக்குவதற்கு தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்ததாகவும் அவர் கூறினார். ஆனால் தனது நிலைப்பாட்டில் பிடிவாதமாக இருந்த தலைவர் அறிவுபூர்வமான வாதங்களை ஏற்க மறுத்ததோடு அதற்கு மேல் அவரை வற்புறுத்துவது தனது உயிருக்கே ஆபத்தாக முடியும் என பாலசிங்கம் நம்பினார். அவர் லண்டனில் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னர் அவருடன் உரையாடிய எரிக் சொல்ஹெய்ம் பாலசிங்கம் மிகுந்த ஏமாற்றத்துடனும் மனவேதனையுடனும் உயிரிழந்தார் என என்னிடம் கூறினார். அமைதி பேச்சுவார்த்தையின் தீர்மானமிக்க ஒரு கட்டத்தில் விடுதலை புலிகள் வெளிப்புற சுயநிர்ணய உரிமை என்ற விருப்பத்தை தானாகவே கைவிட்டனர் என்ற எண்ணம் முழுமையான ஒரு மாயையாகும். நோர்வே தலைநகரில் நடைபெற்ற 3வது சுற்று பேச்சுவார்த்தையின் போது உருவான ஒஸ்லோ பிரகடனம் என்பது ஒரு கட்டுக்கதையே. அந்த அமர்வின் முடிவில் அனுசரணையாளர்கள் வெளியிட்ட உத்தியோகபூர்வ அறிக்கையில் பின்வருமாறு கூறப்பட்டிருந்தது: ஐக்கிய இலங்கைக்குள் ஒரு சமஷ்டி கட்டமைப்பின் அடிப்படையில் தமிழ் பேசும் மக்களின் வரலாற்று ரீதியான தாயக பகுதிகளில் உள்ளக சுயநிர்ணய உரிமை கொள்கைகளின் அடிப்படையில் ஒரு தீர்வை ஆராய இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டனர் என்பதே அது. இருந்தபோதிலும் உள்ளக சுய நிர்ணயம் குறித்து விடுதலை புலிகளின் புரிதல் ஒரு அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. எமது உள்ளக சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் எமது தாயகத்தில் கணிசமான பிராந்திய சுயாட்சி மற்றும் சுயாட்சியை வழங்கும் அரசியல் கட்டமைப்பை சாதகமாக பரிசீலிக்க தயாராக உள்ளோம். ஆனால் அங்கே ஒரு மறைமுக அச்சுறுத்தல் எப்போதும் நீடித்திருந்தது. அதாவது இந்த உள்ளக சுயநிர்ணய உரிமை தடுக்கப்பட்டு மறுக்கப்பட்டால்
பிராந்திய சுயாட்சி கோரிக்கை நிராகரிக்கப்பட்டால் பிரிந்து சென்று ஒரு சுதந்திர நாட்டை உருவாக்குவதை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை என்ற நிபந்தனையை அவர்கள் வலியுறுத்தி கூறினர். எனவே விடுதலை புலிகள் வெளிப்புற சுயநிர்ணய உரிமைக்கான வாய்ப்பை திறந்தே வைத்திருந்தனர். விடுதலை புலிகளின் இந்த இறுக்கமான நிலைப்பாடு அவர்கள் முன்மொழிந்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபைக்கு வழங்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் குறித்த கோரிக்கையில் தெளிவாக வெளிப்பட்டது. மேல்குடியேற்றம், மறுவாழ்வு, புனரமைப்பு மற்றும் அபிவிருத்தி, தற்போதுள்ள சேவைகள் மற்றும் வசதிகளை மேம்படுத்துதல், வரி விதிப்பு உட்பட வருவாயை ஈட்டுதல், சட்டம் ஒழுங்கு மற்றும் காணி அதிகாரம் உட்பட வடக்கு கிழக்கு நிர்வாகத்திற்கான முழுமையான அதிகாரம் இடைக்கால நிர்வாக அதிகார சபையிடம் இருக்க வேண்டும். மேலும் வடக்கு கிழக்கிற்காக இலங்கை அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் அனைத்து அதிகாரங்களும் செயல்பாடுகளும் இதில் உள்ளடங்கும் என்றும் கூறப்பட்டது. இது பேரளவில் மட்டுமே ஒரு இடைக்கால ஏற்பாடாக காணப்பட்டதே தவிர உண்மையில் இது ஒரு தனிநாட்டுக்கான வரைபடமாகவே இருந்தது. செல்வநாயகம் அவர்கள் நமது நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார சூழலில் சாத்தியமானது என கருதிய தீர்வுகளை விடவும் இது மிகப்பட்ட ஒன்றாக இருந்தது என்றார்.